அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள், அன்பான நினைவுகள். இன்றைய ஸ்பெஷலான இந்த நாளில் ஸ்பெஷல் போக் கொண்டு போயிருந்தேன். சூழ்ச்சி வதனத்தில் பாபா என்ன அழைத்தார்கள். இன்று வதனத்தில் அந்த காட்சிகள் நிறையவே ஒரு தனித்துவமாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. அழகான ஒரு மாளிகை தென்பட்டது. அங்கே நிறையவே நிகழ்வுகள், செலிப்ரேஷன், சந்தோஷம் தெரிஞ்சது. நான் நினைத்தேன் நான் அங்கே போகவாண்டு. எனக்கு தென்பட்டது பாபா அந்த மாளிகைக்குள்ள இருந்து வந்தார். நடுவில் நின்று பாபா சொன்னார், குழந்தை நீங்களும் வாங்கோ என்று அழைத்தார் என்னை. பாபா நிறையவே அன்பு நிறைந்த திருஷ்டி வழங்கினார். சில வினாடிகளின் பின் பாபா சொன்னார்கள், இந்த குழந்தை அதிர்ச்சி அடைந்திருக்கின்றது. வதனத்தில் ஏன் இப்படி மாளிகை இருக்கின்றது என்று. பாபா சொன்னார்கள், பார் குழந்தாய், இந்த மாளிகையில் ரோயல் பிரின்ஸ் ஒரு ஆள் பிறந்திருக்கின்றார். யாரு, எந்த பிரின்சஸ் என்று கேட்டார்கள். அழகான ஒரு ரூபமாக தாதி ரத்தன் மோகினிஜி பிரின்சஸாக காட்சியளித்தார்கள். ரத்தன் மோகினி தாதி வடிவாக நிறையவே அழகான ஒரு இளவரசியாக காட்சியளித்தார்கள். முதல் தரமாக நான் இப்படி காண்கின்றேன். பாபா சொல்கிறார்கள், இந்த காலத்தில் டிரான்சிஷன் நடந்து கொண்டிருக்கின்றது, மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் பாபா சொன்னார்கள், பார் குழந்தாய், தாதியோடு சேர்ந்து இந்த நேரத்தில் அட்வான்ஸ் பார்ட்டியில் அனைவருமே அவர்கள் அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கிறார்கள். பாபா சொன்னார், சத்யயுக உலகம் அந்த உலகத்திற்கு இப்ப நடக்கின்ற ப்ரிப்பரேஷன் அட்வான்ஸ் பார்ட்டி மாத்திரம் இல்லை, திடீரென்று சரீரம் நீக்குபவர்கள் இப்ப திடீரென்று அவர்களும் அந்த ரோயல் ஃபேமிலியில பங்கு வகிப்பார்கள். இந்த தேவதைகள் நாங்கள் அனைவருமே ரோயல் குடும்பத்தில் ஒருவராக வருவோம். பாபா சொன்னார்கள், பாருங்கள், இந்த குழந்தையின் பாகம் ஆதிரத்தினங்களில இவர்கள்தான் கடைசி ரத்தினம். இந்த மாற்றம் வர இருக்கிறது அட்வான்ஸ் பார்ட்டியின் மூலமாக. பாபா
எல்லா தாதிகளையும் இங்கே வந்து merge பண்ணினார். தாதி ரத்தன் மோகினி மற்றவர்களுமே போனவர்கள் கூட. தாதிஜிக்கு வந்து புது ஒரு பாகம் இருக்கின்றது அந்த ராயல் ஃபேமிலியில், ராயல் குடும்பத்தில். ராயல் குடும்பமும் அட்வான்ஸ் பார்ட்டியும். பாபா புதுமையான ஒரு சீக்ரெட்டை வந்து இப்போ காண்பித்திருக்கிறார். ஒரு சைட்டில் அட்வான்ஸ் பார்ட்டி ரெடி ஆகுது, இன்னும் ஒரு சைட்டில் ராயல் ஃபேமிலியும் ரெடி ஆகுதுன்றதை வந்து பாபா இந்த முறை காட்டியிருக்கிறார். எந்த ஃபார்மில் நீங்கள் தாதியை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். நான் 2 பக்கத்தையும் பார்க்க விரும்புகிறேன், பிரின்சஸாயும் தாதின்ற பாகத்தையும். பாபா சொன்னார். தாதிஜி வந்து பாபாவோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி அட்வான்ஸ் பார்ட்டி செலிப்ரேஷன் செய்து கொண்டிருந்தார்கள். புதுமையான ஒரு சந்தோஷத்தை அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கின்றது என்று நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு பாபா சொன்னார்கள், ராயல்டி, அதுவும் பியூரிட்டியும், தூய்மைத்தன்மையும், முழுமைத்தன்மை, இதையெல்லாம் சேர்த்துத்தான் சமஸ்காரம், அந்த ரோயல் சமஸ்காரம் என்றது எங்களுக்குள்ள வரும். அட்வான்ஸ் பார்ட்டி கூட ராயல்டி இருந்துச்சு. ஆனால் இந்த ராயல்டி வந்து வித்தியாசமாக இருந்தது. தாதி அட்வான்ஸ் பார்ட்டியில் இல்லையான்னு கேட்டேன். பாபா சிரித்து கொண்டு சொன்னார், அவர்கள் அட்வான்ஸ் பார்ட்டியிலையும் இருக்கிறார்கள். ஒரு சைட்டில் அவர்கள் ஏஞ்சல்ஸாக இருக்கிறார்கள், பரிசாக்களாக. இன்னும் ஒரு சைட்டில் அந்த பர்சனாலிட்டி வந்து இருக்குது, ராயல் தன்மையில் ராஜரீகமான அந்த பர்சனாலிட்டி வந்து இருக்கின்றது. பிராமண குடும்பத்தில், இறை குடும்பத்தில் எங்களுக்குள்ள அந்த ரோயல் சமஸ்காரங்கள், எங்களுக்குள்ள ராஜரீகமான சமஸ்காரத்தை எங்களுக்குள்ள கொண்டு வர வேணும். அதை வந்து கொண்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேணும். இந்த நேரத்தில் பாபா சொல்கிறார், இதை வந்து எங்களுக்குள் கொண்டு வர வேணும். ராஜரீகமான சமஸ்காரங்களை எங்களுக்குள்ள கொண்டு வர வேணும். உலகத்தில் இருக்குது எனக்கு அது வேணும் இது வேணும் என்று. ஆனால் இங்கே வந்து நாங்கள் முழுமை அடைய வேண்டும் என்றால் இந்த ராயல்டி ராஜரீகம் எங்களுடைய முகத்தில் தென்பட வேண்டும். எனக்குள் தென்பட வேண்டும் ராயல் தன்மை. லீலா தாதியையும் பாபா மர்ஜ் பண்ணினார். லீலாபேனை மர்ஜ் பண்ணியிருந்தார். தாதியும் லீலாபேனும் இருந்தார்கள். லீலாபேன் தாதியை வந்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் இதயபூர்வமாக கம்பேனியனாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னோட சேர்ந்து அவர்கள் அவளத்து பராமரித்திருக்கிறார்கள். லீலாபேனை கூட தாதியை வந்து பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது கடைசி மட்டும். லீலாபேனுக்கு அவர்களுடைய அன்பையும் சக்தியையும் விளங்கியிருக்கிறார். லீலாபேனுக்கு தாதி திரும்பி வர விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் பாபா சிரித்த வண்ணம் சொன்னார், நான் சொல்லியிருந்தேன் பாபா இந்த நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா முழுமையாக இருந்து வந்திருக்கிறார்கள். சேவைக்கு பிளான் பண்ணுறார்கள், தங்களை முன்னேற்றத்துக்காக. என்ன 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 பிளான் செய்தாலுமே நீங்கள்
அனைத்தும் நிறைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு நிறையவே ஞானம் இருக்கின்றது. நாங்க நிறைய பெரிய பெரிய கூட்டங்கள் ஒன்று கூடுறோம். இந்த நேரத்துல இந்த உலகத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது உலகத்துக்கு அமைதி. உலகம் அமைதியா இருக்க வேணும். மதங்கள் அனைத்தும் அமைதியாக வேணும். அமைதி, அந்த பரந்தாமத்தில் இருக்கிற அந்த அமைதி. என்ன ப்ரோக்ராம் செய்தாலும் அனைவருமே உணர வேண்டும். அமைதிய அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். ஒரு சைட்டில் நிறையவே அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா மறுபக்கத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. எது எது துரிதமாக இடம்பெற வேணும்? டிஸ்ட்ராக்ஷன், அழிவா அல்லது உருவாக்குறது அடுத்த ஸ்தாபனையா? பாபா எங்களை பார்க்கிறார். உலக சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பாபா சொல்லுறார். தொடர்ந்து துரிதமான நிலைமையில ஃபாஸ்டாக முன்னேறி கொண்டிருக்குது உலக நெருப்பு மாதிரி. அது பரவி கொண்டிருக்குது டிஸ்ட்ரக்ஷன். உங்களுடைய யோகம் என்ற அந்த தீயும் கூட அதே மாதிரி உயர வேண்டும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கு அவர்களுடைய அந்த தீயுக்கும் எங்களுடைய இந்த தீயுக்கும். பாபா இருக்கிறார் எங்களோட. பாபா ஆமோதிக்கிறார். பாபா சொல்லுறார், உங்களோட அக்கினி யோகா அக்கினி, இந்த யோகா அக்கினி நிறையவே உயர வேணும், பரவ வேணும். பாபா சொல்றார், நிறைய அருமையிலே இதை பார்க்கறதுக்கு இருக்கிறோம் நாங்கள். இந்த அழிவிண்ட ப்ரிப்பரேஷன் துரிதமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களோட அக்கினி யோகம் கூட அது அமைதின்ற அந்த சக்தியை பரப்ப வேணும். யோகா அக்கினி. பாபா பார்க்கிறார், இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறவர்கள், இன்ஸ்ட்ருமெண்டா ஸ்தாபனைக்கும் அழிவுக்கும் இருக்கிறவர்களை பார்க்கிறார். என்ன சேவை நீங்க செய்தாலுமே யோகம், அந்த அமைதி நிறையவே அது உலகம் ஃபுல்லாகவே பரவ வேணும், போய் தைக்க வேணும் மற்றவர்களுக்கு இந்த அமைதின்ற சக்தி. பாபா அனைத்து கருவிகளுக்குமே உலக சேவை என்றதை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிளானிலையும் கூட எக்ஸ்பீரியன்ஸ், உலகத்துக்கு அமைதி என்றது பரவுற மாதிரி இருக்க வேணும். வைப்ரேஷன் இருக்க வேணும், அமைதின்ற வைப்ரேஷன் இருக்க வேணும். பீஸ், அமைதின்ற மெசேஜ் பரவ வேணும். கடவுள் அமைதியை பரப்புற இறைவன். நாங்கள் அவரின் குழந்தைகள். நாங்க உலகத்திற்கு அமைதியை பரப்புகின்றோம். பாபாவிட்ட கேட்டேன், பேர் நிறைய கேட்கிறார்கள், நிறைய பேர் கேட்கிறார்கள். டைமின் படி, நேரத்தின் படி நாங்கள் எங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்ய வேணும்? பாபா சொல்லுறார், அந்த டைம் போக் இந்த குல்சாதாதிக்கு போக் ஆஃபர் பண்ணும் பொழுது பாபா சொல்லியிருந்தார், வித்ரோ பண்ணுங்கன்னு சொல்லி, அனைத்திலையும் இருந்து விடுபடும். எங்களுடைய திங்கிங்
தோட் வந்து பரவலாக இருக்கணும், ஆனாலுமே சாரத்துக்குள்ள இருக்க வேண்டும். தோட் எங்கட நினைவுகள், செயல்கள் எல்லாமே எக்கனாமிக்கலியா யூஸ் பண்ண வேணும். எல்லாத்தையுமே எங்கட நினைவுகின்ற சக்தியை வந்து தேவைக்கேற்ற மாதிரி. சிக்கனமாக யூஸ் பண்ண வேண்டும் என்றார்கள். ரத் ரத்தன் மோகினின்ற முகம் வந்து எப்படி மாற்றம் அடைஞ்சதோ, இதுல கூட நாங்களும் சந்தோஷமா இருக்க வேணும், ஆனாலுமே சீரியஸாக இருக்க வேணும் கொஞ்சம். நேரம் வந்து சீரியஸ் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்த மேடையில பாபாண்ட நிறையவே எங்களுக்கு டச்சிங் வந்து கொண்டிருக்குது. புதுமையான ஒரு அனுபவம் இன்றைக்கு வதனத்துல நான் இப்பவும் சொல்கின்றேன், உலக மாற்றத்துக்காக எனக்கு விளங்குகின்றது. ரத்தன் மோகினின்ற அந்த மாற்றம் வந்து உலக மாற்றத்துக்கு கூட அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இதுதான் பாபாவின் மெசேஜ். இன்னும் கூட நாங்கள் இன்க்ரீஸ் கூட்ட வேணும் எங்களுடைய நினைவை. லவ்லி அன்போட அன்போட பாபாண்ட அந்த நினைவில இருக்கும் வண்ணம் தாதி சொல்லுறார்கள். பாபா தாதிக்கு சொன்னார்கள், அனைத்து குழந்தைகளிலேயும் அன்பு. பாபா கூட அன்போட குழந்தைகளை பார்க்கிறார். தாதியும் எங்களோட இருக்கிறார்கள். தாதிஜின்ற தாதிஜிய நினைவு கூர்ந்தோம், அவர்கள் கூட எங்களை நினைவு கூறினார்கள். பாபா அவர் நினைவுகளையும் அனைவருக்கும் தந்தார். அதுக்கு பிறகு நான் கீழே வந்தேன். ஓம் சாந்தி.